Welcome to another new vlog in Aarti Balaji Makeover Styles. So video kulla போறதுக்கு முன்னாடி if you are new to my channel கண்டிப்பா subscribe பண்ணுங்க and bell icon press பண்ணுங்க. So இன்னைக்கு வீடியோ வந்து is all about ஒரு mini facial or clean up அப்படி நாங்க ப்ரொஃபஷனலா சொல்றது வந்து clean up அப்படினு சொல்வோம். You can take it as mini facial or cleaner. So வீட்ல இருக்கக்கூடிய ingredients வச்சு எப்படி பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்கறோம். So என்னதான் நீங்க வந்து ப்ரொஃபஷனலா facial பண்ற ஆளா இருந்தா கூட in between the regular facial வந்து இந்த மாதிரி பியூட்டி ஹோம் கேர் பியூட்டி டிப்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். அண்ட் பண்ண முடியாதவங்களும் வந்து ரெகுலரா ஃபேஷியல் பண்ண முடியல அப்படின்னு வீட்டுல டைம் கிடைக்கும் போது இது ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ரிசல்ட் இருக்கும். நான் பர்சனலா எனக்கு வந்து நிறைய வாட்டி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணிருக்கேன். இந்த மினி ஃபேஷியல் ஆர் கிளீன் அப் இப்ப பார்க்க போற இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நடுவுல வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட். கிளீன் அப் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறது வந்து டொமேட்டோ. ஸோ தக்காளி. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நாட்டு தக்காளி, ஜஸ்ட் ஒரு பாதி தக்காளி ஒரு முழு தக்காளியில கூட நீங்க எடுத்துக்கலாம். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணுங்க, இல்ல கையில கூட நீங்க மசிச்சுக்கலாம். ஸோ எது பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்ல ஒரு வாஷ் கொடுத்துருங்க ஃப்ரெஷ்ஷா. ஓகே, நீங்க ஃபேஸ் வாஷ் சோப் எது வேணா யூஸ் பண்ணுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த தக்காளியில வந்து நான் எதுவுமே போடலங்க. ஜஸ்ட் வந்து ஒன்லி ரா டொமேட்டோ நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. தட்ஸ் கிவ்ஸ் பெஸ்ட் ரிசல்ட். ஸோ தக்காளியில பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வீட்ல அப்ளை பண்ணுங்க அண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு தெரியும். சோ கிளீன் அண்ட் கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னா இந்த மினி ஃபேஷியலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க வீட்ல. சோ இந்த தக்காளியை வந்து ஜஸ்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் கிளென்ஸ் பண்றேன் ஸ்கின்னை. சோ கம்ப்ளீட்டா இந்த மினி ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா கிளீன் அண்ட் கிளியர் ஸ்கின். ஸோ இதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம ஸ்கின் வந்து நல்லா கிளியராகவும் கிளீனாகவும் இருந்தா நமக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். ஸோ டொமேட்டோல வந்து அதுதான் அந்த இது வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ கிளென்ஸ் பண்றோம். ஸோ கிளென்ஸ்க்கு வந்து யூஸ்வலி கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணலாம். கிளென்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணலாம். பட் இது கம்ப்ளீட்டாவே ஆர்கானிக்கான ஒரு மினி கிளீன் அப் பண்றோம். சோ நான் இப்போ ஃபேஸ்க்கு மட்டும் காமிக்கிறேன். நீங்க கண்டிப்பா வந்து பண்ணும்போது நெக் பார்ட், இந்த சைட் நெக் எல்லாம் கவர் பண்ணுங்க. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்கின்ல. ஜஸ்ட் ரோட்டரி, ஓகேங்களா? எந்த ஸ்டெப்ஸுமே வந்து பண்ணிடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் இந்த தக்காளி கூட லெமன் ஆட் பண்ணிக்கலாம், கூட வந்து வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணாதீங்க. இப்ப நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இந்த அளவு மட்டும் தான். அண்ட் இது கூட வேற எந்த மிக்சிங்கும் பண்ணாம நீங்க ட்ரை பண்ணுங்க. யூ வில் ஃபைண்ட் a tremendous result on your skin. எடுத்திருக்கேன் நோஸ் பார்ட் எல்லாமே. தக்காளியில பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இன்டர்னலா as well as எக்ஸ்டர்னலி கூட. இதுல வந்து பொட்டாசியம் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. இது வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணி கொடுக்கும் ஸ்கின். அண்ட் வந்து ஒரு டல்னஸ் இருக்கும் இல்லையா ஸ்கின்ல, எப்பவுமே ஒரு டல்லா ஃபீல் பண்ணுவோம். ஒரு 1 வீக் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணிட்டீங்க, ஒரு சண்டே ரிலாக்ஸ்டா உட்காந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க. நல்ல ஒரு அந்த ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஸ்கின்ல. அண்ட் இன்னொரு டிப், ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸ்கின்ல. நான் சொன்னேன் இல்லையா நிறைய டிப்ஸ் தரேன்னு. இப்ப என்ன டிப் தெரியுமா? ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது ஸ்கின்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி நீங்க மிக்சில எல்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் கையில வந்து அப்படியே ஒரு பெசஞ்சு கூட ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. சோ அந்த ஃபார்மேஷன் ஆஃப் இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வந்து பயங்கரமா கம்மியாயிடும். நீங்க வந்து ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்களேன். இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு நிறைய ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஸ்கின்ல அப்படின்றவங்க வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், இப்ப மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது கண்டிப்பா சோப்பு ஒரு ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எதுவும் கொடுக்க, ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர், பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிடுங்க. நீங்க 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்க. சோ அந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ், நோஸ் சுத்தி சில பேருக்கு வேற சில பார்ட்ஸ் இந்த பார்ட்ல கூட ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மேஷன் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 40% வந்து கண்டிப்பா கம்மி ஆயிடும். ஸோ ரெகுலராகவே நீங்களே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா இந்த டொமேட்டோல இருக்க அந்த ஜூஸ் என்சைம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சீபம் செக்ரீஷன், ஒரு ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மையை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்.
ஸோ நான் ஒண்ணுமே பண்ணல, நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோ. ஜஸ்ட் இந்த 4 fingers வச்சு ஜஸ்ட் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த 2 டைரக்ஷன்ல மட்டும் நம்ம பண்ணலாம். எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 minutes. கண்ணை சுத்தியும் தாராளமா பண்ணலாங்க. இதுல வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா, ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டோ கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. தாராளமா ஆட் பண்ணலாம். கண்ணுக்குள்ள போகாம மட்டும் பாத்துக்கோங்க. நல்ல இந்த கார்னர்ஸ் ஓகே, இந்த இடத்துல வரைச்சா இந்த பொசிஷன் வச்சு நல்லா ரப் பண்ணுங்க. இந்த 2 fingers ஓகே, இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நல்லா வந்து ஒரு ரப்பிங் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கிளென்ஸ் பண்ணதை நான் ரிமூவ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஒரு இதுலயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும் உங்களுக்கு ஸ்கின்ல. ஓகே, இப்போ அகைன் என்ன பண்ண போறேன், டொமேட்டோ எடுத்துட்டு திருப்பி நான் கிளென்ஸ் பண்றேன். என்னடா இவங்க வந்து இப்பதானே கிளென்ஸ் பண்ணாங்க, திருப்பி வந்து நம்ம வீடியோ 2வது வாட்டி பாக்குறோமான்னு யோசிக்க வேண்டாம். இதுல வந்து 2 டபுள் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொஃபஷனலா நாங்க. ஸோ டீப்பா டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ அதே மெத்தட் தான், ஜஸ்ட் another 2 minutesக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. 2 minutesன்றது நீங்க 3 minutesக்கு பண்ணிட்டீங்க, 4 minutes பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம், இந்த பார்ட், ஸோ எவ்ரி நூக் அண்ட் கார்னர்லயும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா வந்து நீங்க பண்ணுங்க. இப்படி மட்டும் கொண்டு போயிடாதீங்க. ஓகே, ஸ்கின் சாகி ஆயிடும். இதை அப் ஆர் சைட் பை டைரக்ஷன்ஸ்ல நீங்க கொண்டு போகலாம். தக்காளி நிறைய இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளென்ஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் கிளென்ஸ்ல வராத அந்த டர்ட் கூட வந்து இந்த செகண்ட் கிளென்ஸ்ல இன்னும் நல்லா கிளீனா இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ கிளீனா இருக்கும். ஸோ நம்ம செகண்ட் போடக்கூடிய ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு பெனட்ரேஷன் கொடுக்கும் ஸ்கின்ல. லிப்ஸ் மேலேயும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. ஈவன் ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கு ஸ்கின்ல, அண்ட் வந்து ஸ்கார்ஸ் இருக்கு, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து இதுல எதுவுமே ஆட் பண்ணல, ஐ மீன் லைக் எந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸும் இதுல ஆட் பண்ணல. ஸோ தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப டீப்பா ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, லைட்டா ஓரளவுக்கு. நல்லா பாருங்களேன், பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம ரெகுலரா ஃபேஷியல் பண்ற சலூன் ஃபேஷியல்ஸ் பண்றது வந்து இட்ஸ் காட் இட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ டு தி ஸ்கின். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரிச் ஃபேஷியலா அமையும். அண்ட் கூட அடிஷ்னலா அந்த நீங்க பண்ண ஃபேஷியலை வந்து மெயின்டைன், நீங்க அடுத்த ஃபேஷியல் வர வரைக்கும் நீங்க ஸ்கின்னை சூப்பர்பா மெயின்டைன் பண்ணீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணி அப்படின்னா, ஸோ அடுத்த செகண்ட் ஃபேஷியல் நீங்க எடுக்கும் போது இன்னும் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் உங்களோட ஸ்கின்ல. ஓகே, நவ் தி செகண்ட் ஸ்டெப், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல வந்து ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் ஆர் டிஷ்யூ ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஒரு கிளாத்ல லைக் மேபி காட்டன் கிளாத் வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்துருங்க. பண்ணிட்டு ஸோ அந்த கிளாத் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா இந்த நோஸ் மேல வச்சு எடுங்க. நல்லா வார்மா, உங்களுக்கு எவ்வளவு சூடு தாங்க முடியுமோ அந்த ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. ஸ்கின் இஸ் வெரி சென்சிட்டிவ். லைட்டா வந்து வச்சு எடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணோம், அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து ஹாட் வாட்டர் டவல் கொடுக்குறோம். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தா ஸ்டீமரும் நீங்க கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் டு ஓப்பன் அப் த போர்ஸ். நல்லா வந்து போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நல்லா வந்து ஸ்கின்ல பெனட்ரேட் ஆகும். உங்களுக்கு ஒரு வாட்டி பத்தல அப்படின்னா 2 times கூட நம்ம கொடுத்துக்கலாம்.
நல்ல ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் உங்க ஸ்கின்னுக்கு. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ மீ டைம் ஃபார் ஆர் செல்ஃப் இல்லையா? நமக்காக ஒரு டைம், இது வந்து ஹார்ட்லி ஒரு ½ an hour டைம் எடுக்கும் கண்டிப்பா. எல்லா இன்கிரீடியன்ஸும் அழகா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பொறுமையா வந்து பண்ணுங்க. ஒரு ½ an hour உங்களுக்காக வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட். ஓகே லேடிஸ், உங்களுக்காக கண்டிப்பா வந்து பண்ணுங்க. யூ ஃபீல் வெரி ஃப்ரெஷ் அண்ட் ரிலாக்ஸ்டு. ஓகே, ஸோ அடுத்தது அடுத்த ஸ்டெப் வந்து இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வச்சு ஒன்றும் பண்ணல, இது மிக்சிங்காக யூஸ் பண்றது. இது கூட வந்து ஒரு அலோவேரா. ஓகே, ஒரு அலோவேரா வந்து இந்த கார்னர் இந்த சைடை கட் பண்ணிடுங்க. இந்த சைட்ல கொஞ்சம் அந்த முள்ளா இருக்கும் அந்த சைட்ஸ். சுகர் கொஞ்சம் சக்கரை எடுத்திருக்கேன். பவுடர்டு சுகரா இருந்தா ரொம்ப நல்லது. ஓகே, சுகர் எடுத்திருக்கேன். அடுத்தது ஹனி. ஸோ ஹனி சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ண போறோம் நம்ம. ஸோ அதுக்கு தான் இது எடுத்திருக்கேன். சும்மா ஒரு குட்டி ட்ரேல வந்து பவுடர்டு சுகர், ரொம்ப பெரிய பெரிய கிரானுல்ஸ் இருக்க சுகர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்கின் வந்து சென்சிட்டிவ். நீங்க நல்லா கேர் பண்ணணும் ஸ்கின்னை. ரொம்ப நரன்னு போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து சொரன்னு ஆயிடும் கண்டிப்பா ஸ்கின்னு. ஸோ அதுதான், அதனால வந்து சுகர் அண்ட் ஹனி, இது இனி ஆர்கானிக் ஹனி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலோவேரால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸ்கின்ல. அண்ட் அலோவேரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ நல்லதுங்க. ஃப்ரெஷ் அலோவேரா மேக்ஸிமம் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க. ஃப்ரெஷ் கிடைக்கல அப்படின்னா கோ வித் ஆர்கானிக் அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ்ல நல்ல ஒரு பிராண்டட்ல வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அண்ட் இப்போ இதனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த மெல்ட்டும் ஆயிடும் அந்த சுகர் வந்து அந்த சிரப்ல, ஹனியோட சிரப்ல. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு ஜெல்லியும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து சின்ன சின்ன பார்ட் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்ஃபாலியேஷன் கிடைக்கும் ஸ்கின்ல. இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மூதன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எடுக்கும் போது கண்டிப்பா இந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த முள்ளா இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பீஸ்ல வந்து கொஞ்சம் தொட்டுட்டு நம்ம ரப் பண்ணிக்கலாம். பாருங்க, உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்மூத்தா வெறும் கிளாக் வைஸ் மட்டும் கொடுங்க போதும். கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் போதும். முக்கியமா இந்த நோஸ் கார்னர்ஸ்ல நல்லா வந்து கொடுங்க. லிப்ஸ் நல்லா தைரியமா கொடுக்கலாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டெட் ஸ்கின்ஸ் இருக்கும் லிப்ஸ் மேல, அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாவே டெட் ஸ்கின்ஸ் வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி சில பேர் ஸ்க்ரப் வீக்லி, இது இவ்வளோ பண்ண முடியாது, வீக்லி வந்து ஒரு 2 or 3 வந்து ஸ்க்ரப்பிங்காக மட்டும் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ண, வெறும் இதை மட்டும் கூட நீங்க பண்ணலாம். தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு வீக்லி 2 or 3 ரொம்ப வந்து சொரன்னு இருக்கு ஃபேஸ் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, சாஃப்டா இல்ல ஃபேஸ் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணை சுத்தி கண்டிப்பா தாராளமா நீங்க போடலாம். கண்ணை குத்திக்காதீங்க, கண்ணுக்குள்ள போட்டுறாதீங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும் கண்டிப்பா வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுவோம், கூட வந்து அடிஷனலா தயிர் ஆட் பண்ணிக்கலாம், மோர் ஆட் பண்ணிக்கலாம், கூட வந்து வேற வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆரஞ்சு ஜூஸ் போடலாம், பட் ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ப்ரொபோர்ஷன்ல பண்ணீங்க அப்படின்னா தான் ரிசல்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கின்ல. இந்த அலோவேரா வச்சு வந்து ஒரு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும் ஹேர்ல. அது எப்படி பண்றதுன்றது இன்னொரு vlogல கண்டிப்பா காமிக்கிறேன். அதனால தான் சொன்னேன், ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாம உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes வந்து விட்டுருங்க. ஓகே, விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராடக்ட்ல எவ்வளோ இன்கிரீடியன்ஸும் வந்து நல்லா வந்து ஸ்கின்னோட ரியாக்ட் ஆகி அண்ட் உள்ள பெனிட்ரேட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நீங்க அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு 5 minutes நான் விட்டுட்டேன். இது ட்ரை ஆகாது, இது வந்து இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் வந்து பளபளன்னு ஈரமா. இது வந்து அப்சர்வ் பண்ணாது ஸ்கின்ல, அது ட்ரை ஆகிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதுக்காக சொன்னேன். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கிளாத் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ வந்து நான் நல்லா கிளீனாக கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு நல்ல கிளீனாக ஒரு ஹெல்த்தியான ஒரு மெயின்டெனன்ஸுங்க, ஸ்கின் மெயின்டெனன்ஸ் இது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பேக் போட போகிறோம், ஃபாலோட் பை பேக். ரொம்ப ஸ்பெஷலுங்க இது. ஸோ என்ன பேக் அப்படின்னா வந்து கோதுமை மாவு, வீட் ஃப்ளார். ஸோ அதுதான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய இதுல. ஆனா இது வந்து இன்ஸ்டன்டா மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டன்டா போடணும், அப்பதான் ரிசல்ட்டும் கிடைக்கும் நமக்கு. ஸோ வீட் ஃபிளார்ல வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. தட் இஸ் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டு த ஸ்கின். அதாவது முக்கியமா வந்து ஒரு 30+ இருந்து இது ரெகுலரா நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இந்த சுருக்கங்கள் வரது வந்து கம்மியாகும் அண்ட் டிலே ஆகும். கண்டிப்பா சுருக்கம் வரும், பட் அந்த டிலே பண்ணி கொடுக்கலாம் நம்மளுடைய ஸ்கின்ல. அண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில சுருக்கங்கள் கூட நல்லா வந்து டிஃபரன்ஸ் பார்க்கலாம் நீங்க. ஓகே, வீட் ஃபிளார் வந்து சன் டேன் ரொம்ப நல்லா ரிமூவ் பண்ணுங்க. நல்லா ஷாப்பிங் போயிட்டு வரீங்க, ரொம்ப டேன் ஆயிடுச்சு, இல்ல வீட்ல இருந்தே கூட ஸ்கின் டேனா மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேக்கை மட்டும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லா இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த பேக் மட்டும் கூட நீங்க ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட் சன் டேன் ரிமூவருங்க இது ஸ்கின்ல இருந்து. சோ இதுல வந்து நிறைய, அப்புறம் ஸ்கின்ல வந்து எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வீட் ஃபிளார்க்கு இருக்கு. சோ இதுல நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா பால், மில்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் மில்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம அம்மாக்களுக்கு நிறைய தெரியும். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் இது பண்ண வேண்டாம். ஸோ வந்து இன்ஸ்டன்டா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கரெக்டா வந்து ரீச் ஆகும் ஸ்கின்னுக்கு. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ண, நல்ல சூப்பர்பான, வேற எதுவும் இதுல நீங்க மிக்ஸ் பண்ண வேணாங்க. கோதுமை மாவு, ஓகே, இங்கிலீஷ் இட்ஸ் கால்ட் அஸ் வீட் ஃபிளார். ஸோ அது வந்து பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ நமக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அப்ளை பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு ஃபிங்கர்ல வந்து எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டன்ட் சன்டேன் ரிமூவிங் இது. இன்ஸ்டன்டா சன்டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து நல்ல எலாஸ்டிசிட்டி. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் அம்மா பெரியம்மா இவங்களுக்குலாம் வந்து சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். நல்லா வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னா. ஈவன் டீனேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஃபேஷியல் அட் சலூன்ஸ். ஈவன் கூட்டிட்டு வந்தா கூட நாங்கள் வந்து அமுச்சு விட்டுடுவோம், வேண்டாம் பண்ண வேண்டாம். டீனேஜ் இன்சென்ஸ் நான் சொல்றது 13, 14 அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கூட வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி விடலாம். நல்லா வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நல்லா வந்து டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அகெயின் சொல்றேன், இது கூட எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒன்லி மில்க். தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணலாம், பட் ப்ராப்ளம் என்னன்னா தண்ணியோட பால்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஸ்கின்னுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இன்னும் ஏடோட வந்து மிக்ஸ் பண்ணுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும் அது. இது நீங்க லிப்ஸ்க்கும் போடலாம். நான் என்ன இப்ப போடல, அப்புறம் பேச முடியாது என்னால. ஸோ நீங்க வந்து போட்டுட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு 10 மினிட்ஸ் மினிமம், மேக்ஸிமம் நீங்க வந்து 30 மினிட்ஸ் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா பேக்கை போட்டுட்டு நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க ஃபோன் வச்சு. அகைன் அந்த ஸோ அகைன் பேக் போட்டுட்டு நீங்க வந்து ஃபோன்லயோ இல்ல வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ எவ்வளவு திக்கா வேணாலும் நம்ம போடலாம், பட் ரொம்ப திக்கா போடுறது அவசியம் இல்லை. ஏன்னா பேக் பவுடர் அந்த பேக்குக்கு மேலதான் பேக் படுமே தவிர ஸ்கின்ல ப்ராப்பர்ட்டி ஒன்றும் கிடைக்காது இதுல. ஸோ ஒரு லேயர் இந்த அளவுக்கு வந்து போட்டிங்க அப்படின்னாலே இட்ஸ் லைக் குட் இனஃப். கண்ணுக்கு மேலேயும் போடலாங்க, ஆனா முடியில படாம போடுங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. மேக்ஸிமம் நீங்கள் ½ அன் ஹவர் கூட வைக்கலாம். ஸோ அதனால் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பேக் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ விடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஓரளவுக்கு இது பாருங்க, இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் நல்லா வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் ஸ்கின்ல. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து
இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா வாஷ் பேசின்ல போயிட்டு நல்லா தண்ணி ஸ்பிளாஷ் பண்ணியும் கிளீன் பண்ணிக்கலாம். யூஸ்வலி நான் அப்படிதான் பண்ணுவேங்க. நல்லா வந்து வாஷ் பேசின்ல நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு நல்லா ஸ்பிளாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இப்படி ரிமூவ் பண்றேன். ஸோ லைட்டா நம்ம தண்ணி போட்டு அந்த மாதிரி டிஷ்யூ பண்ணுவோம், நல்ல க்ரீம் பேஸ்ல ஆயிடும் இந்த பேக்க. லைட்டா ஒரு மசாஜும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு, ரொம்ப வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு லைட் மசாஜ் மட்டும் கொடுங்க. நல்ல க்ரீமியா ஆயிடும், ஏன்னா அது பவுடர் தான் இல்லையா. ஸோ தண்ணி போட்டதும் அகெயின் பேக் டு அந்த ஒரு பிசு பிசு தண்ணி வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணுங்க. இப்போ வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். நீங்க பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்கு பாருங்க. ஸ்கின்ல எதுவும் அப்ளை பண்ணல. யூ கேன் see ஸ்கின்ல எதுவும் அப்ளை பண்ணல. அவ்வளோ ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு பிரைட்னஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ உங்களோட ரெகுலர் ஃபேஷியலோட இன் பிட்வீன்ல இந்த மாதிரி கிளீனப்ஸ் வந்து வீட்லயும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல ஃபேஷியலே பண்ண மாட்டேன், பட் எனக்கு இந்த மாதிரி ஹோம் கேர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் ரெகுலரா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ட்வைஸ். ஸோ ஹாவ் சம் மீ டைம் ஃபார் யோர் செல்ஃப். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஏதோ கொஞ்சம் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு லைக் பட்டன் கொடுங்க. as usual சொல்ற மாதிரி that's to encourage me. So thanks for watching Aarthi Balaji Makeover Styles. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வந்து ஹேர் கேர் வீடியோஸும் வந்து நிறைய அப்லோட் பண்ண போறேன். So stay tuned to Aarthi Balaji Makeover Styles. See you in another video. Bye bye. Until then, take care.